எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஈஸியா போய் காத்து வாங்குறது, பொழுது கழிக்கிறது அப்படிங்கிறது பீச் தான். அந்த வகையில மெரினா மற்றும் பெசன்ட் நகர் பீச்சில் கூட்டம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழல், சம்மர் வெக்கேஷன். இந்த சூழல்ல பெசன்ட் நகர் ரொம்ப மோசமா இருக்கு, குப்பை கூலங்களால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு திரு பிரசாந்த் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எக்ஸ் பேஜில் அவரோட போஸ்ட் வந்து வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. என்ன காரணம், இது ஏன், இதை எப்படி மாத்துறது அப்படிங்கறத அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் பிரதர். பெசன்ட் நகர் போனீங்கல்ல, எப்படி இருக்கு அந்த வீடியோ பாக்குறப்ப? எங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு இல்லை, காலையில் வாக்கிங் அப்பப்போ மெரினான் பெசன்ட் நகர் போகிறது உண்டுங்க. ஸோ இன்னைக்கு காலையில் எதிர்ச்சியாக போனேன். ரொம்ப கவலையளிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஓகே, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம், வாக்குவே கூட வந்து கிளீனாக இல்லை. இன்னொன்று ரொம்ப ஒரு துர்நாற்றம் அடிக்குதுங்க. அந்த டாய்லெட்ஸுமே கரெக்டாக கிளீன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, ஒரு துர்நாற்றம் அடிக்க தான் செய்யுது. நடக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிறாங்க. இன்னொன்று அந்த கிரானைட் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் உட்கார இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் உங்களை அசிங்கங்கள், உட்காரவும் முடியாத அளவுக்கு இருக்கு. பார்த்த ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால அது பதிவு பண்ண வேண்டியதாக போச்சு. குப்பைன்னா என்னென்னலாம் இருக்கு பொதுவாக? இந்த ஸ்நாக்ஸோட கவர்ஸா? ஆமா, இது எல்லா வகையான குப்பையுமே இருக்குதுங்க. நீங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராஸ் இருக்குது, ஸ்நாக்ஸ் கவர்ஸ் இருக்குது. இன்னொன்று சிறு கடைகள் வைக்கிறதுல நான் அவங்களை தப்பு சொல்லல. பட் ஆனால் அவங்க கொண்டு வர அந்த பொருட்கள், அந்த பெரிய சாக்குகள், இதெல்லாம் கூட சிலது நான் கடந்து பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாமே கலந்து கடந்து பார்க்குறேன். மக்கள் கிட்டத்தட்ட நடமாடவே முடியாதுங்க. இரவுங்காட்டி தெரியறது இல்லை போல, மக்கள் நடமாடி பீச்சுக்குள்ள போயிடுறாங்க. பகல் பார்க்குறப்ப நமக்கு இதுக்குள்ள போகணுமா அப்படிங்கிறது தான் தோணுதுங்க. நான் பீச்சுக்குள்ள போய் உட்காரலாமான்னு யோசிச்சா எதுக்கு அங்கே போகணும்? எங்காவது தூரமா கோவளம் அங்க மாதிரி போயிடலாமே, நமக்கு வந்து பீச் சுத்தமா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணுதுங்க. இந்த பெசன்ட் நகர் மெரினா ரெண்டுமே என்னன்னா, பீச்சுக்குள்ள நடந்து போகும்போதே பாக்குறோம், அவ்வளோ வந்து கண்ணாடி பாட்டில்கள் முழுசாவும் இருக்கு, நிறைய உடைச்சும் போடுறாங்க. ஸோ இது வந்து அங்கேயே உட்கார்ந்து குடிக்கிறவங்க. இது இந்த பாட்டில் உடைகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அந்த கிளீன் பண்ற வண்டி வருதுல்ல, அதோட டயர் பட்டு உடையுங்கிறாங்க. அது உண்மையா? இல்ல, இருக்கலாம். இன்னொன்னுங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, இதுல வந்து ஒரு அரசாங்கத்தை மட்டும் 100% சொல்றதுக்கும் இல்லைங்க. ஒரு குடிமக்களாக நமக்கு ஒரு பேசிக், நமக்கு ஒரு குணநலம் வேணும். நம்ம பீச்சு நம்ம கரெக்டா பார்க்கணும். இன்னொன்னு, அங்க உட்காந்து குடிக்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. நான் நிறைய பாட்டில் பொறுக்கி போட்டிருக்கேன். நான் நீங்க சொல்ல அந்த உடஞ்ச சில்லுகள்லாம் இப்ப மெரினா ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த மிஷின்ஸ் வந்து அடிக்கடி கிளீன் பண்றங்காட்டிக்கு அந்த பாட்டில்கள் வெளியில போகுது. இல்லைன்னா உள்ள வந்து வெறுங்கால நடந்தோம்னா கிழிச்சு ரத்த காயாகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய குழந்தைங்க ஓடி விளையாடும். ஆமா, இல்ல அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கட்டமா இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளைண்டா சொல்றதுக்கே வந்து வருத்தமா இருக்குது. ஏன்னா நாம என்ன பிரச்சனைனா, நாம வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம சிங்கப்பூர் கூட தான் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுறோம். ஆனா நம்ம மாநிலத்தை, நம்மளுடைய பிரதான பீச் மெரினா பெசன்ட் நகர்ங்கிறது நம்மளுடைய முக்கியமான பீச்சுகள், முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இது நாம மட்டும் போறதில்ல, மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள்ல இருந்தும் வர்றாங்க. அவங்க தடவையா இங்க வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த கிளீனிங் வெஹிக்கிள் வச்சு கார்பரேஷன்ல இருந்து வந்து கிளீன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறமும் ஏன் இவ்வளவு குப்பை சேருது? இல்ல, ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, மக்கள்கிட்ட இன்னும் அவேர்னஸ் இருக்கணும். ஆனா நான் உன்னிப்பா கவனிச்சது என்ன அப்படின்னா, குப்பை தொட்டிகள் நிறைய இல்லைங்க. ஒரு மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா, மெரினாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நைட்டு போயிருக்கிறப்ப பார்த்தா குப்பை தொட்டிகள் நிரம்பி வழியுது. ஏன்னா அவ்வளவு ஜன கூட்டத்துக்கு வந்து ஒரு 4 குப்பை தொட்டிங்கிறதெல்லாம் பத்தாது. ஒரு 10 அடிக்கு ஒரு குப்பை தொட்டி, அதுவும் பெரிய குப்பை தொட்டிகள் இருந்து அந்த குப்பைகள் அப்பப்ப அகற்றப்பட்டா மட்டும்தான் நீங்க அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது பேணி காக்கப்படும். எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுறது இல்லையா? இல்ல, பப்ளிக் மேலேயும் பிரச்சனை இருக்குங்க. இதுல வந்து நான் உள்பட, பப்ளிக்னா நான் வேற யாரையும் சொல்ல போனேன், நான் உள்பட நாமளுமே சில டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெத்தர்ஜிக்கா ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து குப்பையை தொட்டி தூரமா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி கீழே போட்டு போன காலங்கள் உண்டு. அப்ப நம்மளுடைய பங்கும் அதுல 50% இருக்கதான் செய்யுதுங்க. நிறைய குப்பை தொட்டிகள் இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல, குப்பை தொட்டிகளுங்க. இன்னொன்னு, இப்போ பெசன்ட் நகர் மாதிரி பீச் நான் பாக்குறது என்னன்னா, அந்த வாக்வே வந்து அட்டகாசமா செலவு பண்ணிருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, ஒரு பிரஷர் வாஷர் வச்சு கரெக்டா கிளீன் பண்ணாங்கனாலே, ஒரு 4 பேர் வச்சு கிளீன் பண்ணா அது ஒரு 2 மணி நேரம் கிளீன் ஆயிரும். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க அந்த நடைபாதையை வந்து கழுவி விடுறதுங்கிறது சாத்தியமா? இதுக்கு வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமா இருக்கும் பிரதர். ஏன்னா பராமரிப்புக்கு கண்டிப்பா நிதி ஒதுக்காம எப்படி இருந்திருப்பாங்க? இல்ல, அது ஒண்ணுமே இல்லையே. நீங்க வந்து டாய்லெட் வாஷ் பண்றதுக்கு இன்னைக்கே வந்து சென்னை மாநகராட்சி கிட்ட பிரஷர் வாஷர்ஸ் இருக்குது. இது ஒன்றும் புதுசா ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய ஒரு உபகரணமே கிடையாது. ஆட்கள் கூட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க.
அவங்க வாஷ் பண்றதுங்கிறது ஒரு ஏரியாவை ஒரு 10 பேரா பிரிச்சு விட்டாங்க அப்படின்னா அது ஒரு மணி நேரத்து வேலை. அது டாய்லெட்ஸுமே வந்து பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் இருக்கு, துர்நாற்றம் வீசுது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. இல்ல பெசன்ட் நகர் பரவாயில்லைங்க, இப்ப புதுசா டாய்லெட் கட்டியிருக்காங்க, பரவாயில்ல. ஆனா மெயின்டெனன்ஸ் இருக்கா? இப்படியே விட்டா இன்னும் 6 மாசத்துல பழைய டாய்லெட்டோட நிலைமை உள்ளே போக முடியாத நிலைமை வந்துருங்க. அகைன் அதோட மெயின்டெனன்ஸ் தான். இன்னைக்கு நாம எல்லாம் விஞ்ஞானம்ங்கிறோம். இன்னைக்கு மற்ற நாடுகள் நம்ம கம்பேர் பண்றோம். ஜப்பான் மாதிரி நாடுகள்ல வந்து இதை வந்து மனுஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ரோபோட்டை வச்சு பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்போ அரசாங்கம் வந்து மற்ற ஊர்கள் ஓகே, சென்னைங்கிறது வந்து நம்மளுடைய முகம், தமிழ்நாட்டுடைய முகம். அப்படிங்கிறப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த டெக்னாலஜியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி மனிதர்களை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷனா நாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பொது கழிப்பிடத்தை சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம். டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்முடைய கடற்கரை அப்படிங்கிற எண்ணம் முதலில் நம்மிடமிருந்து உருவாகணும். அதற்கு அரசாங்கமும் கைகோர்த்து நிற்கிற போது நிச்சயமா ஒரு சுத்தமான ஒரு காற்றோட்டமான ஒரு பீச் கிடைக்கும்னு நம்புவோம். நன்றி. நன்றி.